ஹல்லேலூயா. மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவா மசீஹா நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறேன். I greet you all in the name of Yahushua Messiah, our Savior. Amen. ஹல்லேலூயா. யாகோடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் நேற்று தியானித்த அதே பாகத்தை இன்றும் தியானிக்கலாம். Let us go to the same portion that we meditated yesterday, even today. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த நாட்களிலே யாகுவா தம்முடைய வசனங்களின் மூலமாக நம்மை அவருடைய ஊழியத்திற்கென்று அழைத்து கொண்டிருக்கிறார். Yahuwah has been gathering us for his ministry through these verses and messages that he has been giving us in these days. ஹல்லேலூயா. Hallelujah. நம்மை அவருடைய ஆவியினாலே நிரப்பி அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். He has been filling us with his spirit and revealing his decisions and plans to us. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதிலே சந்தேகமே இல்லை. So if we are the ones to hear his voice, then surely there is no doubt that we will be blessed. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம் வேதத்தை கவனிப்போம். So let us go through and meditate upon the verses as to give heed to him. ஹல்லேலூயா. Hallelujah. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்கள் மேல் அவர் ரொம்பவும் அதிகமாக பிரியமாய் இருக்கிறார். He loves very much the children who are obedient to his word. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். So it is very important to obey his word. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் அந்த வசனத்தை எடுப்போம். ஏசாயா 51 அதிகாரம் அதனுடைய 7 வசனத்தை எடுக்கலாம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஆமென். Listen to me, you who know righteousness, you people in whose heart is my law. Do not fear the reproach of men, nor be afraid of their insults. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் யாரோடு பேசுகிறார் என்பதை அவர் இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். He reveals here to whom he speaks with. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த உலகத்தில் உள்ள பொதுவான ஜனங்கள் அல்லது தேவனை அறியாதவர்களிடத்தில் அவர் பேசவில்லை. He is not speaking this to the common people of the world or the people without the knowledge of God. இந்த செய்தி குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு தான் அவர் பேசுகிறார். This message in particular is to a special group of people. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த குறிப்பான அந்த கூட்டம் யார்? And who is this special group? அந்த கூட்டம் நீதியை அறிந்திருக்கிறவர்கள். This group are the ones who know righteousness. ஹல்லேலூயா. Hallelujah. நீதியை அறிந்திருக்கிறதான ஒரு ஜனங்களிடத்திலே அவர் இந்த செய்தியை பேசுகிறார். He speaks this message to a people who know righteousness. சோ இங்கே உட்கார்ந்திருக்கிற நாம் எல்லாருமே, So all of us who are seated here, நாம் ஒருவேளை நீதியை அறியாதவர்களாய் இருந்தால், if we are the ones who do not know righteousness, நாம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். காரணம் இந்த செய்தி நமக்கு இல்லை. we can relax for a while because this message does not belong to us. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனால் நாம் நீதியை அறிந்திருப்போம் என்று சொல்லுவோமானால், But if we say that we know righteousness, இந்த செய்தி நமக்கு தான். then this message belongs to நம்மோடு கூட us. தான் அவர் அந்த செய்தியை பேசுகிறார். This message he speaks to us only. ஹல்லேலூயா. Hallelujah. இங்கே நன்றாக கவனித்து பார்ப்பீர்களானால் அவர் நீதியை செய்கிறவர்கள் என்று சொல்லவில்லை. If you look carefully, he did not say those who do righteousness. நீதியை அறிந்திருக்கிறவர்கள் என்று He சொல்லுகிறார். says those of you who know righteousness. ஹல்லேலூயா. Hallelujah. நீதியை செய்கிறவன் என்ன செய்வான்? Who is the one? What will the one who does righteousness do? நீதியை செய்கிறவன் ஆல்ரெடி அவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருப்பான். The one who does righteousness is already doing the will of Yahuwah. நீதியை செய்கிறவன் அநேகரை நீதிக்குள்ளாக நடத்துவான். And the one who does righteousness will lead many more to righteousness. ஆனால் இங்கே யாரோடு அவர் பேசுகிறார்? But here to whom does he speak? நீதியை அறிந்திருந்து The one who has known righteousness, நீதியை செய்யாமல் இருக்கிறவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். and to the speaking to the ones who do not know righteousness. ஹல்லேலூயா. Hallelujah. இப்பொழுது அநேகமாக நம்மிடத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். Now I think among many it seems as if he is speaking to us only. ஹல்லேலூயா. Hallelujah. நீதியை அறிந்திருக்கிறோம். We know that நன்மை righteousness, இன்னதென்று நாம் we அறிந்திருக்கிறோம். know what is good, ஆனால் அந்த நீதியை செய்கிறதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வரவில்லை. but an experience to perform the righteousness has not come in our lives. அதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். And so many reasons for these. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் நீதியை அறிந்திருந்தால் அந்த நீதியை நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு சொல்ல
வேண்டும். If we have known the righteousness, then we must share it with others. அந்த நீதி அநேகரை நீதிக்குட்படுத்தும். And this righteousness will cause many more to righteousness. ஹalleluya. Hallelujah. அதற்காகத்தான் அவர் நமக்கு நீதியை அறிவிக்கிறார். And that is why he declares righteousness to us. ஹalleluya. Hallelujah. ஆக இப்பொழுதாகிலும் எனக்கு செவி கொடுங்கள் என்று அவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார். So now here he says, at least now give your ears to me. நீங்கள் நீதியை அறிந்து இத்தனை காலம் நீங்கள் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். You all have known righteousness, yet remained quiet this many years. ஆனால் இப்பொழுது அந்த சமயம் அடுத்திருக்கிறது. But now the time has come. ஹalleluya. Hallelujah. 5ஆம் வசனத்தில் அதை குறித்து அவர் பேசுகிறார் பாருங்க. என் நீதி சமீபமாய் இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கும். ஆமென். ஆமென். Verse 5, my righteousness is near, my salvation has gone forth. My arms will judge the peoples, the coastlands will wait upon me, and on my arm they will trust. Amen. ஹalleluya. Hallelujah. இங்க என்ன சொல்லுகிறார்? அது சமீபமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். What he says here is righteousness is near. ஹalleluya. Hallelujah. சோ இப்பொழுது நாம் உறங்குவதற்கோ அல்லது நம்முடைய சொந்த காரியங்களை பார்ப்பதற்கோ நேரம் இல்லை. So now, in order to delay or look after our own things, there is no time. ஹalleluya. Hallelujah. காரணம் அவருடைய நீதி சமீபமா இருக்கிறது. Because his righteousness is அவருடைய near. ரட்சிப்பு வெளிப்பட போகிறது. His salvation is going to go forth. ஹalleluya. Hallelujah. சோ அவருடைய ரட்சிப்பு வெளிப்படுவதற்கு முன்பாக அநேகரை நாம் அந்த ரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டும். So before his salvation is revealed, we must have led many to that righteousness. ஆகையினாலே நீதியை அறிந்திருக்கிறவரிடத்திலே அவர் பேசுகிறார். And that is why he speaks to the ones who know இவர்கள் righteousness. யார்? Who are these? நீதியை அறிந்திருக்கிறார்கள். They have known the எப்படி அந்த righteousness. நீதியை அறிந்தார்கள்? How did they know it? அவருடைய வேதத்தை தங்கள் இருதயத்தில் பதித்திருக்கிறபடியினாலே. It is because they have kept his law in their heart. ஆமென். Amen. அவருடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஒவ்வொருவனும் நீதியை அறிந்தவனாயிருப்பான். Each person who has kept the law of Yahuwah in his heart will know righteousness. ஹalleluya. Hallelujah. எவனிடத்திலே யாகோவுடைய வேதம் இருக்கிறதோ Whosoever has the law of அவன் Yahuwah, ஞானமுள்ளவனாயிருப்பான். he is a wise man. ஹalleluya. Hallelujah. சங்கீதம் 119 சில காரியங்களை அவர் அழகாக விளக்குகிறார். Psalm 119 verse 94. நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். 19 verse 97. உமது 97 and 98. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. ஆமென். ஆமென். Oh, how I love your law. It is my meditation all the day. You through your commandments make me wiser than my enemies, for they are ever with me. ஹalleluya. Hallelujah. என்னை சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். You make me more wiser than my enemies. எதனாலே? By what? அவருடைய வேதத்தை தியானிக்கிறபடியினாலே. It is by meditating his law. ஆக அவருடைய வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷனுக்கு எது நீதி எது நீதி அல்ல என்று நன்றாக தெரியும். So to a man who meditates the law of Yahuwah knows very well which is good and bad. ஹalleluya. Hallelujah. இந்த உலகத்தில் अनेक கோர்ட்டில் எல்லாம் நீதிபதிகள் இருக்கிறார்கள். There are judges in the many courts of the world today. அவர்கள் நீதியை அறிந்திருந்தால் தான் அந்த இடத்தில் அவர்கள் இருக்க முடியும். And if only they know the righteousness, can they be seated அந்த there? தேசத்தினுடைய சட்டத்தை அவர்கள் படித்திருந்தால் தான் அந்த சீட்டில் அவர்கள் இருக்க முடியும். Only if they know the law of the land can they be seated there. அப்பொழுது நியாயத்தின்படி அவர்கள் தீர்ப்பு சொல்ல முடியும். Then according to justice they can give their judgments. ஆனால் இங்கே யாரை நீதி உள்ளவர்கள் என்று யாகோவா நீதி அறிந்திருக்கிறவர்கள் என்று யாகோவா சொல்லுகிறார்? Yeah, but who does Yahuwah call the ones who know righteousness? வேதத்தை தன் இருதயத்தில் வைத்திருக்கிறவன் நீதியை அறிந்திருக்கிறவன். The one who has kept the law in his heart knows righteousness. ஆமென். Amen. எவ்வளவு தூரம் வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் வருகிறதோ, How far the verses and the scriptures are coming in our heart, அந்த அளவுக்கு நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஞானம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். that extent we turn to be wise people. ஹalleluya. Hallelujah. அதே போல நீதி எது அநீதி என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். That way we will know what is righteous and unrighteous.
ஆகையினால தான் ஒரு வேதத்தை அறிந்த மனிதன் சொல்லுகிற தீர்ப்பு எப்பொழுதும் சரியாக இருக்கும். And that is why a man who is well versed with the scriptures can give a just judgment. ஹalleluya. Hallelujah. அவன் சொல்லுவது ஒருவேளை பைத்தியமாக தோன்றலாம். It may look as a mad saying when he says, ஆனால் அதனுடைய முடிவு மிகவும் ஞானமுள்ள புத்தியுள்ளதா இருக்கும். but surely the end of it will be a very wise அதை decision. குறித்து கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அதை குறித்து பேசுகிறார். 1 Corinthians chapter 2 verse 14. ஜன்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். But the natural man does not receive the things of Spirit of God, for they are foolishness to him, nor can he know them, because they are spiritually discerned. But he who is spiritual judges all things, yet he himself is rightly judged by no one. Amen. ஹalleluya. இங்கே ஆவிக்குரியவன் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். He is judging. Here the spiritual man is judging everything. நான் சொன்னது சரியாக வந்து விட்டதா இப்பொழுது? Have you seen what I said has come correctly? ஹalleluya. வேதத்தை அறிந்த ஒருவனால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை சரியாக நிதானிக்க முடியும். Only the one who has known the scriptures well will be able to judge the things of this world correctly. ஆகையால ஆவிக்குரிய அல்லது அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதன் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை பேசும் பொழுது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். So if an anointed man is speaking to you on certain things, even if you are unable to accept it, you must accept it. Hallelujah. Hallelujah. காரணம் அது உண்மையாகவே சரியாகத்தான் இருக்கும். Because in truth it will be correct. காரணம் யாகுவா அருளியதான வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. Because the word of Yahuwah is in his heart. Hallelujah. Hallelujah. ஆகையால அவன் சொல்லுகிறது அவன் நீதியை அறிந்தவனாய் காணப்படுகிறான். And that is why he is seen as a person who has known righteousness. அப்படிப்பட்டவர்களிடத்தில் யாகுவா இப்பொழுது பேசிக் To கொண்டிருக்கிறார். such people Yahuwah is speaking now. Hallelujah. Hallelujah. நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். He says, listen to me, those of you who know righteousness, you people in whose heart is my law. Amen. Amen. Hallelujah. Hallelujah. உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். I am going to tell you something. Hallelujah. உங்கள் மூலமாக நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். Through you I am going to do உங்களிடத்தில் something. எதற்காக நான் வேதத்தை கொடுத்தேன்? Why did I give you the law? அதை உங்களுடைய இருதயத்திலே பூட்டி வைப்பதற்கு அல்ல. Not to just lock it in your heart. அந்த வார்த்தையில் என்ன இருக்கிறது? What is there in that அந்த word? வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. The word has life. நான் வெறும் வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைக்கவில்லை. I didn't put just the word in your heart, ஜீவனுள்ள வார்த்தை உங்கள் இருதயத்திலே நான் வைத்திருக்கிறேன். but I have put the living word in your heart. இரண்டு இடங்களிலே அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். We can see in two places that the word has life. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். John the Gospel chapter 6 verse 63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. Amen. It is the spirit who gives life, the flesh profits nothing. The words that I speak to you are spirit and they are life. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இங்கே மிக தெளிவாக சொல்லுகிறார். Here so clearly he என்னுடைய says, வசனம் உங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். the words that I speak to you are life to you. Amen. Amen. ஆக அந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் நம்முடைய இருதயத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. So that living word has been kept in our hearts. Hallelujah. Hallelujah. இன்னும் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 John chapter 1 verse 1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். ஆமென். That which was from the beginning, which we have heard, which we have seen with our eyes,
which we have looked upon and our hands have handled concerning the word of life. Amen. ஆமென். ஜீவனுள்ள வார்த்தை. The word of life. அந்த ஜீவனுள்ள வார்த்தை நம்முடைய இருதயத்தில் பதிக்கப்பட்டிருந்தால், If that living word has been kept in our அந்த heart, வார்த்தை அங்கே சும்மா இருக்காது. the word cannot remain quiet. அந்த வார்த்தை நிச்சயமாக குதித்து கொண்டிருக்கும். The word will go on jumping. அது துடித்து கொண்டிருக்கும். It will be bubbling. ஹalleluya. Hallelujah. அது உங்களை சும்மா இருக்க விடாது. It cannot allow you remain quiet. ஹalleluya. Hallelujah. ஒரு பலூனிலே நாம் ஹீலியம் கேஸை அடைத்து அதை போட்டு விட்டோமானால், If we have filled helium gas in a balloon and sealed it, அது நீங்கள் போட்ட இடத்திலே சும்மா இருக்காது. it cannot remain quiet in அது that துள்ளி place. கொண்டே இருக்கும். It will keep going அது மேலே higher போக முயற்சி செய்து கொண்டே இருக்கும். with efforts to go higher and காரணம் higher, அதுதான் அதனுடைய சுபாவம். because that is the nature of that. ஹalleluya. Hallelujah. நம்முடைய இருதயத்திலே வேத வசனம் பதிக்கப்பட்டிருந்ததானால், If the scripture verses are kept in our hearts, அது என்ன செய்யும்? what will it do to you? அது நிச்சயமாக அங்கிருந்து துடித்து கொண்டிருக்கும். Surely it will keep on bubbling from in. காரணம் வேத வாக்கியம் யாருடைய இருதயத்தில் இருக்கிறதோ, Because whosoever has the word in அந்த his heart, இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. the verse says, from this heart will spring forth life. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Proverbs chapter 4 verse 22. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அடுத்த வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். For they are life to those who find them, and health to all their flesh. Keep your heart with all diligence, for out of it springs forth the issues of life. ஆமென். அந்த இருதயத்துக்குள்ள இருந்து என்ன வருகிறது? What springs out of that heart? ஜீவ ஊற்று புறப்படுகிறது. From out of the heart comes the spring of life. ஹalleluya. Hallelujah. எவன் ஒருவன் தாகமாய் இருக்கிறானோ அவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று யாகோஷுவா சொல்லுகிறார். Yahushua says, those who are thirsty come to me. ஹalleluya. Hallelujah. அங்கே சமாரிய ஸ்திரீயிடத்திலே நான் தாகமாய் இருக்கிறேன், எனக்கு தண்ணீர் தா என்று கேட்டார். There to the Samaritan woman he spoke that he was thirsty and asked for water to drink. அவள் கொடுத்தால் எவ்வளவு தண்ணீர் கொடுத்திருக்க முடியும்? If she had to give, how much will she give him? ஒரு மனிதன் குடிக்கக்கூடிய அளவுக்கு தான் தண்ணீர் கொடுத்திருக்க முடியும். She could have given to the extent a man is able to drink. ஆனால் யாகோஷுவா திரும்ப அவளிடத்தில் சொல்லுகிறார், But Yahushua in return tells her, நான் உனக்கு குடிக்க தண்ணி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். I will give you the water to drink. ஹalleluya. Hallelujah. அந்த தண்ணீரை பற்றி யாகோஷுவா என்ன சொல்லுகிறார்? And what does Yahushua say about that நீ water? கொடுக்கிற தண்ணீர் மீண்டும் தாகத்தை உண்டு பண்ணும். The water that you give will cause to thirst again. ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரோ, But the water that I give, அது நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். he says that it will be the living waters for eternal life. ஆமென். Amen. Which flows forever. Which flows forever. John 4. யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஆமென். John 4 verse 14. But whosoever drinks of the water that I shall give him will never thirst. But the water that I give him will become in him a fountain of water springing up to everlasting life. Amen. Hallelujah. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். He says that the water that I shall give him will become in him a fountain of water springing up into everlasting life. Hallelujah. Hallelujah. ஏன் அது அப்படி நடக்கிறது? Why does it happen in that manner? குடிக்க தாகத்திற்கு தண்ணீர் ஒரு கிளாஸ் கொடுத்தால் போதுமே. Is not one cup of water enough for thirst? Hallelujah. Hallelujah. ஆனால் இங்கே சொல்லுகிறார், நீ அந்த தண்ணீரை குடித்த பிறகு, but here he says once you have drank that உன்னை என்னவாக மாற்றுகிறது? what will it change you to? அது நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் உன்னை மாற்றி விடுகிறது. It will change you to a fountain of water springing to everlasting life. For what reason? நீ அநேகருடைய தாகத்தை
தீர்க்கும்படியாக. that you may quench the thirst of many more. ஹalleluya. Hallelujah. அவர் எதற்காக உனக்கு அந்த வேதத்தை கொடுத்தார்? Why did he give you the scriptures? நீ அநேகரை அவருடைய ரட்சிப்புக்குள்ளாக அவருடைய நீதிக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்பதற்காக. In order that you may be able to lead so many more to his righteousness and salvation. ஹalleluya. Hallelujah. அது கொஞ்ச நாளைக்கு மாத்திரமல்ல, Not just for a few days, நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று but சொல்லுகிறார். he says it will be a fountain of water springing to everlasting life. ஆமென். Amen. Forever. ஹalleluya. நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். It will be a fountain of life springing up forever. ஆமென். Amen. எல்லா காலத்திற்கும் அங்கே இருந்து ஊறிக்கொண்டே இருக்கும் அந்த தண்ணீர். Forever, for all generations, the water will go on springing forth அப்படியே from அதன் there. பொருள் என்ன? So what is the meaning of it? எல்லா காலமும் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டே இருப்பீர்கள். All the time and through the generations you will go on doing the ministry. ஆமென். Amen. ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஜீவ தண்ணீரை கொடுத்து கொண்டே You இருப்பீர்கள். will continue to give the living waters to every single person. அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் யாகுவா சொல்லுகிறார், என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே என்று சொல்லுகிறார். To such people only Yahuwah looks and says, the ones who have kept my law in your heart. ஹalleluya. Hallelujah. கிணற்றிலே தண்ணீர் கிடந்தால் If there was water in the well, நீங்கள் அதை கோரி எடுக்க வேண்டும். then you will have to go down and draw it out. குளத்தில் தண்ணீர் இருந்தாலும் நீங்கள் அப்படித்தான் எடுக்க வேண்டும். If the water is in a pond also, you have to take it out in the same manner. So, யாகுவா உங்களை ஒரு கிணறாகவோ ஒரு குளமாகவோ வைக்கவில்லை. So Yahuwah didn't keep you as a well or a pond. அந்த குளமும் கிணறும் அங்கே வந்தவர்களுக்கு தான் தண்ணீரை கொடுக்கும். The well and the pond will be able to give water to those who have come up to it. ஆனால் நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்று என்ன செய்யும்? But the fountain of water springing forever, what அது will it do? ஜனங்களை தேடி போகும். It will go in search of the people. ஹalleluya. அது Hallelujah. நதியாய் புறப்பட்டு ஜனங்களை தேடி போகும். It will flow out as a river in search of people. யாகோவுடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற தேவ ஜனமே, Dear children of God who have kept the law of Yahuwah in your யாகோவுடைய heart, நீதியை அறிந்திருக்கிற தேவ ஜனமே, the children of God who know the righteousness of Yahuwah, நீ ஒரு கிணறா இருக்க கூடாது, you should not be a well, நீ ஒரு குளமா இருக்க you should கூடாது, not be a pond, ஆனால் நீ வேகமாய் பாய்ந்து செல்லுகிற ஒரு நீரூற்றாய் நீ இருக்க வேண்டும். but you must be that forceful fountain of water springing out. ஹalleluya. Hallelujah. நீ இருக்கிற இடத்துல இருந்தால் அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. If you remain in the place that you are, then it will be நீ useless for you. வேகமாய் பாய்ந்து செல்லுகிற ஒரு நீரூற்றாய் நீ இருக்க வேண்டும். But you must be the one that flows forth with force, that fountain. ஹalleluya. நீ Hallelujah. எழுந்து புறப்பட்டு செல்ல வேண்டும். You must go, set out and flow. ஹalleluya. நீ Hallelujah. எழுந்து செல்லும் பொழுது அநேகர் உன்னிடத்திலிருந்து தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் When கொள்வார்கள். you get up and set out, then many more will quench their thirst from you. ஆனால் இன்றைக்கு என்ன பிரச்சனை? But what is the problem we face today? நீரூற்று இருக்கிறது, The spring is there, ஆனால் நாம் கிணறை போல இருக்கிறோம். but we remain as a well. ஹalleluya. Hallelujah. நீரூற்று இருக்கிறது, The water is there, fountain is there, நாம குளமா இருக்கிறோம். but we be a pond. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. நமக்கு ஒரு எல்லையை வடித்துக் கொள்ளுகிறோம். We have set a limit among எனக்கு அந்த ourselves. குறை இருக்கிறது, Oh, I have this எனக்கு shortcoming, இந்த பிரச்சனை I இருக்கிறது, have this problem with me, ஆகையினால என்னால செய்ய முடியாது so I am unable to do it. என்று நமக்கு ஒரு எல்லையை நாம் வடித்துக் கொள்ளுகிறோம். So to our own selves we've set a ஆனால் limitation. நீரூற்று என்ன செய்யும்? But what the fountain will do, எல்லாவற்றையும் உடைத்துக் கொண்டு புறப்பட்டு செல்லும். it will break open everything and proceed. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. பக்கத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, Not just the ones next to us, தூரத்தில் இருக்கிறவர்கள் கூட அதனாலே பயனடைவார்கள். but those who are far off also will benefit from this. ஹalleluya. Hallelujah. இந்த நதியினுடைய ஒரு விசேஷம் என்ன? What is the speciality of this அது river? போக போக ஆழமாகிக் கொண்டே போகும். As it keeps flowing, it will get deeper and deeper. ஹalleluya. Hallelujah. நீங்கள் எங்கேயாகிலும் நதி உற்பத்தியாகிற இடத்திலே நீங்கள் போயிருந்தீர்களானால், If you have gone anywhere to a place மலையிலிருந்து அந்த தண்ணீர் வரும் பொழுது where from the mountain the water comes forth, அங்கே ஆழமே இருக்காது. there will be no depth at all. ஹalleluya. Hallelujah. அது போக போகத்தான் அங்கே ஆழங்கள் உருவாகும். But as it flows and flows ahead, the depth will be created. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆராதனை முடிந்த பிறகு எசேக்கியேல் 47 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 47 chapter. If you want to know this, after the worship, please read Ezekiel chapter 47. ஹalleluya. Hallelujah. அங்கே நதி புறப்பட்டு கணுக்கால் அளவு முட்டளவு
இடுப்பளவு, பிறகு நீந்த முடியாத அளவுக்கு ஆழம், அப்படியாக மாறிக்கொண்டே போகிறது. There the river flows to different stages of at the feet, to the knee, to the hip, and almost overflowing. யாகுவா அந்த அளவுக்கு தான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். To that extent is what Yahuwah wishes to bless you. ஹalleluya. Hallelujah. அதற்காகத்தான் அவர் அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்தார். And that is why he has given that word to you. சமாரிய ஸ்திரீயிடத்தில் அதைத்தான் சொன்னார். He spoke this only to the நான் Samaritan கொடுக்கிற woman. தண்ணீர், The water that I shall give. ஆமென். Amen. அதைத்தான் அவர் நமக்கு அளவில்லாமல் தந்திருக்கிறார். And that is what he has given us நாம் அதை limitless. நம்முடைய இருதயத்தில் வைத்து பூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம். We have kept it in our heart but locked it there. நமக்கு ஒரு எல்லையை வகுத்து நாம் அதுக்குள்ளே விட்டு வைத்து வைத்திருக்கிறோம். We have set a boundary to ourselves ஒரு and கிணறாய் இருக்கிறோம். we've been a whale. ஒரு குளமாய் நாம் இருக்கிறோம். A pond we have. இல்லை, அப்படி இருக்க கூடாது. But should not be that manner. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. நீங்கள் வெளியே புறப்பட்டு செல்ல வேண்டும். You have to proceed and set out. எதற்காக அவர் வார்த்தையை கொடுத்தார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Why do I say that he has given his word? நான் அதை பின்னால விளக்குகிறேன். அதற்கு முன்பாக இதை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் ஆழமாக. Let us go first deeper into this portion. ஏசாயா 51:7 திரும்ப வருவோம். ஐசாயா 51:7. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஆமென். ஹalleluya. Listen to me, you who know righteousness, you people in whose heart is my law. Do not fear the reproach of men, nor be afraid of their insults. Amen. ஹalleluya. Hallelujah. இந்த நீதியை அறிந்தவர்களும் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? What are these people who know righteousness and have kept the law in their heart do? மனுஷரின் நிந்தனைக்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். They are fearing the reproach of men. மனுஷருடைய தூஷணங்களால கலங்கி போயிருக்கிறார்கள். They are afraid of the insults of men. ஹalleluya. Hallelujah. அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். They live in fear. ஆகையினால தான் அவர்கள் ஒரு கிணறாகவும் ஒரு குளமாகவும் இருந்து And கொண்டிருக்கிறார்கள். because of this, they remain as a well and a pond. ஆனால் யாகோவா உங்களை அப்படியே இருக்கும்படி சொல்லவில்லை. But Yahuwah did not tell you to remain that காரணம் manner, அவருடைய ரட்சிப்பு வெளிப்படுவதற்கு சமயம் வந்துவிட்டது. because the time is near for his salvation to be revealed. இப்பொழுது நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். Now you must rise. ஹalleluya. Hallelujah. நீங்கள் இப்பொழுது அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். Now you must give heed to him. உங்கள் பயத்தை மாற்ற வேண்டும். You must change all உங்கள் your கலக்கத்தை fears. நீங்கள் மாற்ற You வேண்டும். must remove all your நீங்கள் fears away. தைரியமாய் போய் வேத வாக்கியத்தை பேச வேண்டும் You ஜனங்களிடத்தில். have to set out boldly to speak the word of God. உங்களிடத்திலே அவர் எதை ஒப்பு கொடுத்தாரோ Whatever he handed over to அதை you, தைரியமாய் நீங்கள் மற்றவரிடத்தில் போய் பேச வேண்டும். you have to speak boldly to others of it. ஏன் மற்றவர்களுக்கு இதை வெளிப்படுத்தவில்லையே? This has not been revealed to others. யாருக்கு வெளிப்படுத்தினாரோ அவர்களிடத்தில் தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். To who it has been revealed, to those people he speaks. ஹalleluya. Hallelujah. அப்ப அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. So if he revealed it to you, he had a purpose behind it. ஹalleluya. இந்த வார்த்தையை வெளிப்படுத்துவதற்காக அவர் மிகவும் படித்த ஒரு மனிதனை உங்கள் மத்தியிலே கொண்டு வரவில்லை. To reveal the word, he did not bring a very educated man to you. உங்கள் நடுவிலிருந்து ஒருவனை எழுப்பி அவர் உங்கள் அந்த வார்த்தையை உங்களுக்கு தருகிறார். But he will rise one of them amongst you and give the word to you. ஹalleluya. Hallelujah. இது எதை காட்டுகிறது? What does this show to இது ஒரு you? மனிதனுடைய ஞானம் இங்கே செயல்படவில்லை என்று காட்டுகிறது. It shows that it is not the wisdom of man இது working here. யாகோவா நம் நடுவிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறது. It reveals that Yahuwah is working in our midst. அப்ப ஏன் நமக்கு அதை வெளிப்படுத்தினார்? So why did he reveal it? நம்மை அவர் நம்பினார். Because he trusted us. ஹalleluya. Hallelujah. நாம் இந்த ஜனங்களிடத்தில் இதை கொடுத்தால் இந்த ஜனங்கள் எனக்காக கிரியை செய்வார்கள் என்று அவர் நம்மை நம்பினார். He believed us that if he gave this to these people will work for me. ஹalleluya. Hallelujah. அவர் உங்களிடத்தில் வார்த்தையை கொடுத்துவிட்டு அவர் உங்களை சும்மா விட்டு விடுவதில்லை. He just doesn't give you the word and leave you alone. ஹalleluya. அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாமல் இரு. He says, you do not fear. ஹalleluya. Hallelujah. நீ கலங்காமல் இரு. You do not be afraid. ஹalleluya. நீ போய் தேவனுடைய வார்த்தையை நீ அவர்களோடு கூட பேசு. You go and speak the word of God to them, அப்பொழுது என்ன நடக்கிறது என்று நீ பார். and then just see what will happen. பொட்டுப்பூச்சி அவர்கள் வஸ்திரத்தை அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னும். The moth எட்டாம் வசனம். will Eighth verse. eat them up like a garment,
and the worm will eat them like wool. ஹalleluya. Hallelujah. நீங்கள் வார்த்தையை பேசிவிட்டு வாருங்கள். You go speak the words and come. அந்த வார்த்தை சும்மா இருக்காது. The word cannot remain அந்த quiet. வார்த்தை நிச்சயமாக அங்கே ஒரு கிரியை செய்யும். The word will cause a work to happen எந்த there. நோக்கத்திற்கு அந்த வார்த்தை அனுப்பப்பட்டதோ For what intention this word has been sent, அந்த காரியத்தை அது நிச்சயமாக செய்யும். that thing it will surely fulfill. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஐசாயா 55 verse 11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல், அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். ஆமென். So shall my word be that goes forth from my mouth. It shall not return to me void, but it shall accomplish what I please, as it shall prosper in the thing for which I sent it. ஆகையினால நீங்கள் போய் பகிர்ந்து கொள்ளுகிறதான வேத வசனம் வெறுமையாக உங்களிடத்தில் திரும்ப வராது. So the words and verses that you share will not return to you void. நீங்கள் வசனத்தை பேசிவிட்டு வந்த பிறகு அங்கே என்ன நடக்கிறது? After you speak the words and return, what happens? பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து விடும். The moth will begin to eat them like a garment, புழு அவர்களை ஆட்டுமயிரை போல தின்னும். and the worm will eat them. ஹalleluya. Hallelujah. என்ன நடக்கிறது அங்கே? What happens அந்த there? வசனம் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். The word begins to work அது there. அவர்களோடு கூட பேச ஆரம்பிக்கும். It will begin to speak there. அங்கே அவர்களுடைய அவிசுவாசத்தை பொட்டுப்பூச்சி போல அது தின்று கொண்டிருக்கும். Their disbelief will be eaten like the moth eats. ஹalleluya. Hallelujah. அது அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டிருக்கும். It will keep on eating them bit by அவர்களை bit. சும்மா இருக்க விடாது. It cannot leave them அவர்கள் அதை quiet. குறித்து சிந்தித்துக் கொண்டுதான் They இருப்பார்கள். will continue to think about ஏன் what அது was நடக்கிறது அப்படி? spoken. Why does all this happen? ஒன்றாவது யாகோவுடைய வசனம் வெறுமையே திரும்பாது. Firstly, Yahuwah's words will not return மற்றொரு undone. காரியம் என்ன? Next thing, நீங்கள் அங்கே அவர்களுக்கு வசனத்தை கொடுத்துவிட்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? what do you do after giving the words to them? இங்கே வந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். You come here and you pray for them. அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டே You இருக்கிறீர்கள். continue to pray that you want them to deliver. அவரிடத்தில் என்ன சொல்லுகிறீர்கள்? What do you tell them? யாகோவா, நீர் என்னை அனுப்பினீர். Yahuwah, you sent me. நான் உம்முடைய வார்த்தையை நான் அவர்களிடத்தில் சொன்னேன். I spoke your words to them. இப்பொழுது நீர் அவர்களை ரட்சிக்காவிட்டால் Now if you don't deliver நான் them, சொன்னதிலே ஒரு பிரயோஜனமும் இருக்காது. then it will be useless of all what I spoke. கண்டிப்பாக நீர் அவர்களிடத்தில் கிரியை செய்ய வேண்டும். Surely you must work நீர் அந்த among them. ஆத்துமாவை ரட்சிக்க வேண்டும். You must deliver that soul. உம்முடைய வார்த்தையை நீர் கனப்படுத்த You வேண்டும் must honor your word. என்று சொல்லி நாம் இங்கே கதறி கதறி ஜெபிக்க ஜெபிக்க Here as we weep and cry in that அங்கே manner, அவர்களுடைய அவிசுவாசமானது அரிக்கப்பட்டு கொண்டிருக்கும். there their disbelief will go on being eaten. அவர்களுடைய மூடத்தனமானது அரிக்கப்பட்டு கொண்டிருக்கும். Their foolishness will be eaten away. ஹalleluya. Hallelujah. அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? So for all this what you must ஒரு do, வசனத்தை சொன்ன உடனே என்னுடைய கடமை தீர்ந்து விட்டது என்று சொல்லி இங்கே வந்து உட்கார கூடாது. you must not come and sit here thinking I've அந்த spoken the word. காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். But for that purpose you must go அந்த on ஆத்துமா praying. ரட்சிக்கப்படும் வரைக்கும் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Till that soul is delivered, you must go on praying. ஹalleluya. Hallelujah. எந்தன் ஜெபத்தை கேட்டிடுமே, ஏழை ஜனத்தை மீட்டிடுமே. எந்தன் ஜெபத்தை கேட்டிடுமே, ஏழை ஜனத்தை மீட்டிடுமே. எந்தன் பிதா சித்தமே, என் போஜனமும் அதுவே. என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் ஒப்படைத்தே. என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் ஒப்படைத்தேன். அழைத்தீரே யாகுவா, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவைக்கு ஜீவிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவைக்கு ஜீவிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. ஆமையா, எந்த ஜெபத்தை கேட்டிடும். Yes, Father, hear my prayer. ஏழை ஜனத்தை மீட்டிடும்.
and deliver the poor people. ஹalleluya Hallelujah. ஹalleluya என் பிதாவின் சித்தம் அதுதான், That is the will of the Father, அதுதான் என்னுடைய போஜனம். and that is my food. ஹalleluya Hallelujah. என் பிராணனை கூட நேசித்திடாமல் Without even loving my own life, என்னை முழுவதுமாக உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். I entirely submit myself to you. ஹalleluya Hallelujah. இப்படித்தான் நாம் அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். In this manner only we should offer ourselves to him. ஹalleluya Hallelujah. நாம் வெறுமனே அமர்ந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க If முடியாது. we simply remain seated quiet, we can't see any change in our lives. ஹalleluya Hallelujah. நீங்கள் யாகோவாவுக்காக எதையாகிலும் செய்யுங்கள். You do something for Yahuwah. ஹalleluya Hallelujah. நம்முடைய உறக்கம் நம்முடைய சந்தோஷம் என்பதை முக்கியமான காரியமாக நினைக்காதபடிக்கு, So that we don't think of our own comforts as important, நாம் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அங்கே பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரிக்க ஆரம்பிக்கும். there if we are seated in his presence for others in prayer, the moth will go on eating the disbelief of others. ஹalleluya Hallelujah. கொஞ்ச நாட்களுக்குள்ளே அவர்களால் அமைதியாக இருக்க முடியாதபடிக்கு அவர்கள் உங்களிடத்திலே ஓடி வருவார்கள். In a few days they cannot remain quiet and they will come running to you. அதன் பின்பாக என்ன நடக்கிறது? And then what happens after that? 8ஆம் வசனத்திலே சொல்வதை பாருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து புழு அவர்களை ஆட்டுமயிரை போல தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். ஆமென். For the moth will eat them up like a garment, and the worm will eat them like wool. But my righteousness will be forever, and my salvation from generation to generation. Amen. ஹalleluya Hallelujah. அங்கே பொட்டுப்பூச்சி அவர்களை அரித்த பின்பு, There once the moth has eaten them, அங்கே புழு அவர்களை ஆட்டுமயிரை போல தின்ற பின்பு, and once the worm has eaten them like wool, அங்கே அங்கே அவருடைய நீதி வெளிப்பட போகிறது. then the righteousness there is going to be அங்கே revealed. ரட்சிப்பு வெளிப்பட The போகிறது. righteousness is going to be revealed. அதுவரைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? Until then, what will you do? அந்த பொட்டுப்பூச்சி அரிப்பதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டே You இருக்கிறீர்கள். will continue to pray that the moth will eat. ஆமென். Amen. ஹalleluya Hallelujah. அவர்கள் முழுவதுமாக ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வரும் வரைக்கும் நீங்கள் அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். In order that may come entirely into the experience of salvation, you continue to pray for them. அப்பொழுது யாகுவா அவர்களுக்கு ரட்சிப்பை அனுப்புவார். Then Yahuwah will send the salvation for அவர்கள் them. நீதியை அறிந்து கொள்வார்கள். They will know righteousness. ஹalleluya Hallelujah. அதற்காகத்தான் யாகுவா நம்மை தெரிந்து For கொண்டிருக்கிறார். this reason only, Yahuwah has chosen all of us. ஹalleluya Hallelujah. அந்த யாகுவா உங்களுக்கு வேதத்தை கொடுத்து விட்டு அவர் சொல்லுகிற காரியம் என்ன? What does Yahuwah say after giving the scriptures to you? 15 16 வசனங்களை வாசிப்போம். 15 and 16 verse Isaiah 51. உன் தேவனாய் இருக்கிற யாகுவா நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் யாகுவா என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆமென். But I am Yahuwah your El, who divided the sea whose waves roared. Yahuwah Zevaoth is his name. And I have put my words in your mouth. I have covered you with the shadow of my hand, that I may plant the heavens, lay the foundations of the earth, and say to Zion, you are my people. Amen. ஆமென். ஹalleluya அவர் என்ன செய்ய எதற்காக வார்த்தை உங்களிடத்திலே கொடுத்தார்? For what reason did he give the ஒரு words முக்கியமான to you? காரணத்திற்காக அவர் அதை For கொடுத்திருக்கிறார். a very important reason he gave மேலும் it. அவர் தன்னை யார் என்று உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். Also he reveals to you who he is. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் யாகுவா என்று சொல்லுகிறார். He says, Yahuwah Zevaoth, who divided the sea whose waves roared. ஹalleluya Hallelujah. அவர் அங்கே என்ன செய்தார்? What did he do there? வழி இல்லாத இடத்திலே அங்கே வழியை உண்டு பண்ணினார். A place where there was no way, he created a way. கொந்தளிக்கிறதான அந்த கடலை அவர் என்ன செய்தார்? அங்கே பாதை உண்டு பண்ணினார். And there in the sea which waves roared, he 10ஆம் caused வசனம் a சொல்லுகிறது பாருங்க. 10th verse. மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீர்தான் அல்லவோ? Are you not the one who dried up the sea, the waters of the great deep, that made the depths of the sea a road,
for the redeemed to cross over. Amen. ஆமென். ஹalleluya. ரட்சிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் கடந்து செல்லும்படியாக கொந்தளிக்கிறதான சமுத்திரத்தை அடக்குவது மாத்திரமல்ல, அதை இரண்டாக பிளந்து அந்த பள்ளங்களை வழியாக்கி ஜனங்களை நடக்க பண்ணினவர். He is the one who, in order that the redeemed and saved may cross and walk over, he not only quietened the great sea, but he also divided the roaring waves. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அந்த யாகுவா நம்மிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். That Yahuwah speaks to us here. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக. He says that I may plant the heavens, lay the foundations of the earth, and say to Zion, you are my people. ஹalleluya. Hallelujah. இப்படி சொல்லுவதற்காக In order to say this, நான் என் வார்த்தையை உன் வாயிலே கொடுத்தேன். in order to say this, I have put my words in அந்த your mouth. வார்த்தையை உன்னிடத்திலே கொடுத்து அப்படியே போ என்று நான் உன்னை அனுப்பிவிடவில்லை. I didn't put the words in your mouth and say just go this way, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். but I have covered you with the shadow of my hand. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. ஆகவே அவருடைய கரத்தினாலே நம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறியாதபடிக்கு, And for the reason that we have not known that he covers us with the shadow of his hand, நாம் அவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு வீணாக பயந்து கொண்டிருக்கிறோம். we unnecessarily fear to declare his word. ஹalleluya. Hallelujah. நாம் அவர்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோம். We are thinking of all this and are afraid. ஹalleluya. Hallelujah. ஆனால் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, But remember something அவருடைய well. வார்த்தையை உங்களுக்கு தரும் பொழுது When he gives his word to you, அவர் தன்னுடைய கரத்தின் நிழலினால் உங்களை மறைத்துக் கொண்டிருக்கிறார். he is covering you with the shadow of his hand. ஆகையால் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. So then no need for you to be afraid. ஹalleluya. Hallelujah. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. No need at all for you to நீங்கள் fear. வார்த்தையை சொல்லும் பொழுது அவர் உங்களோடு கூட இருக்கிறார். When you speak the word, then he is with you then. நீங்கள் வார்த்தையை சொல்லும் பொழுது ஒருவேளை அவர்கள் உங்களை நிந்திக்கலாம். Maybe they can insult you when you speak. ஆனால் கொஞ்ச காலத்திலே அவர்களே உங்களை வந்து அணைக்கக்கூடிய அளவுக்கு யாகோ அவர்களை மாற்றி விடுவார். But in just a little while, so that they themselves come in search of you and hold you, Yahuwah உங்கள் will வாழ்க்கையில் send. இருக்கிற பள்ளங்களையும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்களையும் கூட யாகோவா சரியாக்கி விடுவார். Yahuwah will also alter all the holes that are in your life and their lives. மனிதர்கள் கடந்து போக முடியாமல் இருந்த பாதையை இப்பொழுது கடந்து போக முடிகிற ஒரு நல்ல பாதையாக, மீட்கப்பட்ட ஜனங்கள் நடக்கிற ஒரு பாதையாக அதை அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். He is the one who is mighty to make that way in the way that people could not even cross over. உங்கள் வாழ்க்கையுடைய குறைகள் எல்லாவற்றையும் அவர் சரியாக்கி விடுவார். He will straighten all the shortcomings in your life. அப்படிப்பட்டவராகிய நான் தான் உங்களை என் கரத்தினால் மூடுகிறேன் என்று சொல்லுகிறார். He said, such a person, I myself am going to cover you. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ளவர் தான் உன்னை அனுப்புகிறார். Such a great and mighty God sends you. அந்த சர்வ வல்லமை உள்ளவர் தான் தன்னுடைய வார்த்தையை உனக்கு தந்திருக்கிறார். And that Almighty has given his word to அவர் you. வார்த்தையை தந்ததோடு மாத்திரமல்ல, உனக்கு பாதுகாப்பையும் தருகிறார். Not only has he given you the word, but he has also given you the பின்ன ஏன் நீ protection. கலங்க வேண்டும்? So why then are you நீ ஏன் afraid? பயப்பட வேண்டும்? Why are you fearing? ஹalleluya. Hallelujah. அவருடைய ரட்சிப்பு வெளிப்பட போகிறது அல்லவா? Isn't his salvation going to reveal? ஹalleluya. Hallelujah. அவருடைய நீதி வெளிப்பட போகிறது அல்லவா? Isn't his righteousness going to be நாம் ஏன் revealed? தூங்கிக் கொண்டிருக்க வேண்டும்? Why are we then sleeping? ஏன் அந்த ஊற்றை போல நாம் பாய்ந்து செல்லக்கூடாது? Why can't we be like that fountain ஏன் ஒரு and go குளத்தின் forth? நீராய் கிடக்க வேண்டும்? Why are we lying like a ஏன் pond ஒரு of ஏரி water? நீராய் கிடக்க வேண்டும்? Why do we lie down like a well of water? ஹalleluya. Hallelujah. நீ ஊற்று நீராய் எழுந்து பாய்ந்து செல்ல. You as a fountain, you need to அவர் spring forth. உன்னோடு கூட இருக்கிறார். He is with you. அவர் உன்னை வழி நடத்துவார். He will lead அவர்தான் you. உன் வாயிலே அவர் வார்த்தையை கொடுத்தார். He himself has put his words in your mouth. சேனைகளின் யாகுவா என்பது அவருடைய நாமம். His name is Yahuwah Zevaot. ஆமென். Amen. அவருடைய நாமத்தை நம்பி நீ இறங்கி பார். If you trust in his name, just get down and see. ஹalleluya. அவர் Hallelujah. உனக்கு முன்பாக எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்கிறார் என்று நீ பார். Just see in front of you the wonders that he is able to do. அவருடைய ரட்சிப்பு வெளிப்பட சமீபமாய் இருக்கிறது. It is time for his salvation to be revealed. ஹalleluya. Hallelujah. நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? Shall we offer up ourselves நம்முடைய then? வாழ்க்கையை
ஜெப வாழ்க்கையை மாற்றி விடுவோமா? Shall we change our lives to a prayerful life? மணிக்கணக்காய் அவருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாறி விடுவோமா? Can we change to be children who are seated for hours ஏன் அவர் in நமக்கு prayer? வார்த்தையை கொடுத்தார்? Why did he then give his word to us? அநேகருடைய இரட்சிப்புக்குள் நடத்தும்படியாக நமக்கு அந்த வார்த்தையை கொடுத்தார். That we may be able to lead many others to அநேகருக்கு salvation. அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தும்படியாக அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்தார். That we may reveal to many others his அதை name. பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? What have we done after receiving it? ஹalleluya. Hallelujah. நாம் ஜெபிப்போம் பிரியமானவர்களே. Let us pray, dear அவருடைய ones. பாதத்தில் விழுந்து ஜெபிப்போம். Let us fall at his அந்த feet and பக்தன் எப்படி pray. பாடுகிறார் என்று பாருங்க. See how that believer is singing. ஹalleluya. Hallelujah. மீண்டுமாக என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். உங்களை ஒப்பு கொடுத்து பாடுங்க. All of you all join to sing with me again and offer up yourselves, please. ஹalleluya. Hallelujah. எந்தன் ஜெபத்தை கேட்டிடுமே, ஏழு ஜனத்தை மீட்டிடுமே. எந்தன் ஜெபத்தை கேட்டிடுமே, ஏழு ஜனத்தை மீட்டிடுமே. எந்தன் பிதா சித்தமே, என் போஜனமும் அதுவே. என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் ஒப்படைத்தே. என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் ஒப்படைத்தேன். அழைத்தீரே யாகுவா, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவைக்காய் ஜீவிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவைக்காய் ஜீவிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே பாக்கியமான சேவை இதே, பாதம் பணிந்தே செய்திடுவே. பாக்கியமான சேவை இதே, பாதம் பணிந்தே செய்திடுவே. ஆயுள் முடியும் வரை மெசியா வருகை வரையும் அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரே யாகுவா, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவைக்காய் ஜீவிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவைக்காய் ஜீவிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. ஆமென், ஆமென். அர்ப்பணிப்போம் பிரியமானவர்களே. நாம் எடுக்கிற தீர்மானத்தை யாகுவா அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிப்பா. தீர்மானத்தின்படி நாம் செயல்படுவோமானால் அந்த ஆசீர்வாதங்களை நாம் கண் முன்னாலே காணலாம். ஹல்லேலூயா. அவர் உன்னை தன்னுடைய கரத்தினாலே மூடுகிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ தைரியமாய் போய் வார்த்தையை பேச. 1000 நரக வழி போகிறார். ஐயா, நீரை அல்லாமல் யாருண்டு இவர்களை மீட்க? ஆம் ராஜாவை இறங்கும் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே அமர்ந்து கண்ணீர் சிந்தினால் ஆத்துமக்கள் வருவார்கள். அருமையான தேவ பிள்ளையே, சீயோனை நோக்கி என் ஜனம் என்று சொல்ல அவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. யார் அப்படி சொல்ல முடியும்? யார் அதை மாற்ற முடியும்? இன்றைக்கு அவருடைய ஜனம் அல்லாமல் இருக்கிறவர்களே அவருடைய ஜனம் என்று சொல்ல அவர் வாஞ்சிக்கிறார். அதற்காகத்தான் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அநேகர் அவரை அறியாமல் பாவ வழியிலே போய்கொண்டிருக்கிறார்கள், நரக வழியிலே போய்கொண்டிருக்கிறார்கள். கதறுவோம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து. அதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், வாலிபர்களானாலும் சரி, வயோதிகர்களானாலும் சரி,
ஸ்திரீகளானாலும் சரி, புருஷர்களானாலும் சரி. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் இந்த ஊழியத்தை செய்வீர்களானால் அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையுடைய பள்ளங்களை எல்லாம் அவர் சரி செய்து விடுவார். மீட்கப்பட்ட ஜனங்கள் நடக்கும்படியாக அதை அவர் சரி செய்து தருவார். ஹல்லேலூயா. அப்படி மீட்கப்பட்ட ஜனங்கள், உங்களை நிந்தித்த ஜனங்கள், உங்களை தூஷித்த ஜனங்கள் ஆனந்த களிப்புடனே உங்களோடு கூட அந்த பாதையிலே நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். மீட்கப்பட்டவர்கள் சந்தோஷத்தோட சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம், அருமையான தேவ பிள்ளையே, ஒப்புக்கொட. நாம் ஏனோ தானோ என்று வாழ்ந்த வாழ்க்கை போதும் என்று சொல். உறக்கத்தை விட்டு எழும்ப. ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு வந்து ஆராதித்து விட்டு போனால் என் கடமை தீர்ந்ததென்று நினைத்து கொண்டிருக்காதே. யாருக்கும் கிடைக்காத வார்த்தையை யாகோ உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் உன்னை நம்புகிறார். உனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு நீ எழுந்து சொல்ல. மற்றொருத்தில் வார்த்தையை பகிர்ந்து கொள். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு வார்த்தையை கொடுத்ததோடு தன்னுடைய கரத்தினால் அவர் உன்னை மூடிக்கொண்டும் இருக்கிறார். தைரியமாய் போ. அப்படி போவாயானால் உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை காண்பாய். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறையா. நீர் உம்முடைய வார்த்தையை தந்திருக்கிறீரையா. எங்களை நீர் ஐயா உற்சாகப்படுத்தி எங்களை அனுப்ப நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர். தகப்பனே, உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய சித்தத்திற்காக நாங்கள் ஜீவிக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தையை கேட்டும் கூட தகப்பனே, உணர்வில்லாதவர்களாய் நாங்கள் இல்லாதபடிக்கு உணர்வுள்ளவர்களாய் உமக்கென்று ஊழியம் செய்யும்படியாக எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஐயா. தைரியமாய் ஜனங்களை சென்று சந்தித்து இந்த சத்தியத்தை சொல்லும்படியாக நீர் கிருபை செய்வீராக. நேச கரத்திலே தாழ்த்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திர. ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய ஆவியினாலே அவர்களை உயிர்ப்பித்து அவர்களை எழுப்புவீராக. நன்றி ராஜாவே, ஸ்தோத்திர. என் நாம மகிமைக்கின்ற இந்த வீட்டை திறந்து கொடுத்ததான் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையினால் நிரப்பும். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நேச கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவா மசிஹா நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாகுவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசம் உள்ளதாக்கி உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னம் உள்ளதாக்கி உங்களுக்கு சமாதானத்தை அருளுவாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹல்லேலூயா. Praise Yahweh.